இந்தியாவில் ஒருவர் சுமார் 500 பெண்களை குறிவைத்திருக்கிறார். 500 பெண்கள் சிக்கியது எப்படி, அந்தரங்க வீடியோக்களை வைத்து மிரட்டியது எப்படி, பெண்கள் எந்த வகையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், போலீஸ் சொல்வது என்ன என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது சுமார் 500 பெண்கள் குறிவைக்கப்பட்டது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவர் என்ன செய்கிறாருங்க, வட இந்தியாவில் தாங்க இருக்கார், அவர் டெல்லியில் இருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், முதல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா டேட்டிங் ஆப்பில் போகிறார். ஏன்னா டேட்டிங் ஆப்பில் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் புகார் கொடுக்க தயங்குவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த டேட்டிங் ஆப்பை அவர் சூஸ் செய்கிறார். டேட்டிங் ஆப் நிறைய இருக்குது, இப்போ நாங்கள் அதை குறிப்பிட விரும்பவில்லை, நீங்களே இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். அந்த டேட்டிங் ஆப்பில் என்ன பண்ணுறார், முதல்ல இவர் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறார். இவர் இருக்கிறது டெல்லியில், இவருக்கு 23 வயசாவது, வட இந்தியாவில் தான் அவர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு அமெரிக்க மாடல் போல் ஒரு ப்ரொஃபைல் ஒன்றை உருவாக்குகிறார். அமெரிக்க மாடல்லாம் இந்தியாவிற்கு அதாவது சிறிது காலம் வேலை செய்ய போகிறாராம். அந்த நேரத்தில் அவருக்கு பெண்களோட அறிமுகம் தேவைப்படுறதுனால அந்த டேட்டிங் ஆப்பில் இருக்கிறதா ஒரு மாயை உண்டாக்குகிறார், ஒரு போலியான ஒரு விஷயத்தை உண்டாக்குகிறார். இதற்கு யாருடைய படங்களை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா, அவருடைய சொந்த படத்தை போட்டால் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா, இவர் வட இந்தியாவில் இருக்கவர் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்கிறாரு, பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையிலேயே ஒரு மாடல், அந்த படத்தை எடுத்து அந்த படத்தை வைத்து ஒரு போலியான ப்ரொஃபைலை உண்டாக்கி, நான் அமெரிக்காவிலிருந்து வருகிறேன், நானும் ஒரு மாடல் தான், இந்தியாவில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னை ப்ரொஜெக்ட் செய்கிறார். அதை மட்டும் சொன்னால் நம்பிடுவாங்களா, அவர் ஒரு வெளிநாட்டு நம்பரும் வாங்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் வைத்து அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல டேட்டிங் ஆப்பில் வலை விரிக்கிறார். அவர் டேட்டிங் ஆப்பில் என்ன செய்கிறார் அப்படின்னா, நிறைய பெண்களை தொடர்பு கொண்டு பேசுகிறார். ஒரு சில பெண்கள் அவருக்கு பதில் அளித்தாங்க அப்படின்னா அவரோட ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறாங்க, உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரர் தான், நம்பர்லாம் அப்படி வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. மெல்ல மெல்ல பேசி பழகி நட்பு வட்டாரத்துக்குள் கொண்டு வந்து உங்களுடைய அந்தரங்க புகைப்படங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி அழகாக பேசி வாங்கி விடுவார். ஆனால் வாங்கிய பிறகுதான் அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன செய்வார் அப்படின்னா, அதை வைத்து பெண்களை மிரட்டும் வேலையை ஆரம்பித்து விடுவார். சரி, இப்படியாக தொடர்ந்து செஞ்சு வந்தார், பணமெல்லாம் பறித்து வந்தார். எப்படி சிக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெல்லியில் ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு மாணவி என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் போலீஸில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. இதே மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இப்படி தான் அறிமுகமாக இப்படி தான் வந்தார், மேற்கொண்டு பணம் கேட்குறாரு, ஏற்கனவே கொஞ்சம் பணம் நான் கொடுத்துட்டேன், ஸ்டூடெண்ட்டு பெருசாக பணம் இல்லைன்னு சொன்னாலும் அவர் என்ன விடுவதாக தெரியல, நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸில் கொண்டு போய் புகார் கொடுக்குறாங்க. பிறகு தான் போலீஸ் இவரை பற்றி இன்டர்நெட்டில் தேட ஆரம்பிக்கிறார்கள். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவருடைய இன்டர்நெட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கார், எந்தெந்த வெப்சைட்டில் இருக்கார். இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி போனாலே நீங்கள் அழித்தாலும் போலீஸ் வசம் அது இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கையில் போலீஸார் என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரித்தா தான் போலீஸுக்கு தெரிய வருது, இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஜென்டிலாக இருக்கார், 23 வயசு தாங்க. இவர் ஒரு கம்பெனியில், தனியார் நிறுவனத்தில் ஆட்களை வேலைக்கு எடுக்கும் பணியில் இருக்கார், தொழில்நுட்ப பிரிவில். அப்படி பகலில் வேலை செய்கிறாரு, இரவில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவரோட சேட்டிங் ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தா, டேட்டிங் வெப்சைட்டில் அவர் சுமார் 500 பெண்களுக்கு வலை விரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. உடனே அவர் வீட்டுக்கு போகிறாங்க, மொபைல் ஃபோன் நம்பர்லாம் வச்சு பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட சுமார் 13 கிரெடிட் கார்டுகள் இருக்கின்றன, ஒரு சர்வதேச நம்பரும் வைத்திருக்கிறார், சில பேங்குகளில் அக்கௌண்ட்டும் வைத்திருக்கிறார். இப்படியாக கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட இருக்க எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துடுறாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இவருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. போலீஸார் பெண்களுக்கு என்ன எச்சரிக்கிறாங்க, பொதுவாகவே இன்டர்நெட்டில் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக பழக வேண்டும். ஒருத்தர் அழகாக இருக்கார் என்ற காரணத்தினால அது அவருடைய சொந்த ப்ரொஃபைலாக இருக்கும் என்ற அர்த்தம் கிடையாது. அவர் வேறு யாரோ ஒருவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி உங்களை மயக்கி உங்களிடமிருந்து உங்களுடைய படங்களையே வாங்கி உங்களையே மிரட்டி பணம் பறிப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அவர் என்னதான் டெல்லியில் அமர்ந்து கொண்டு இந்த வேலையை செய்தாலும் வட இந்தியாவிலையும் தென்னிந்தியாவிலும் எத்தனை பெண்கள் அவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் யாராவது இது போல் பாதிக்கப்பட்டிருந்தால் சற்றே தயங்காதீங்க, நீங்கள் புகார் கொடுக்கலாம் போலீஸிடம். இந்த ஆசாமியை போலீஸ் ஏற்கனவே பிடித்து விட்டார்கள், இவங்ககிட்ட எவ்வளோ பணம் ஏமாந்துருக்காங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ற தகவல்களை போலீஸார் தீவிரமாக திரட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.